Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சாப்பிடுறப்ப நம்ம தூக்கி எறியக்கூடிய கருவேப்பிலையில இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை இல்லாத சமையலே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு உணவுப் பொருட்கள்ல முக்கியமானதா கருவேப்பிலை இருக்கு. இத வாசனைக்காக மட்டும் நம்ம பயன்படுத்துறது இல்ல அப்படிங்கறத நீங்க உணர்ந்து இருக்கிறவங்களோட சதவீதம்னு பார்த்தோம் ரொம்ப கம்மி தான். சமீப வருடங்களாக சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம் இந்த நோயெல்லாம் தாண்டி அழகு குறிப்புகள்ல கூட இந்த கருவேப்பிலையை அதிகம் பயன்படுத்துறாங்க. இதுக்கான விழிப்புணர்வும் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கருவேப்பிலையோட பயன்கள் தெரிஞ்சிருச்சுன்னா அதை பயன்படுத்தக்கூடிய ஆர்வமும் சாப்பிடுற ஆர்வமும் இயல்பாகவே நம்மள்கிட்ட வந்துடும். உணவுப் பொருட்களை முக்கியத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதை கண்டிப்பா அதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கூட சொல்றாங்க. கருவேப்பிலை காலங்காலமாக சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் பயன்படுத்தப்பட்டு வர்றது. கருவேப்பிலை அப்படிங்கிறது ஒரு வகையில இது கறிவேம்பு இலை அப்படிங்கிற பெயரையும் உடையது. காலப்போக்கில் அந்த கறிவேம்பு அப்படிங்கறத மருவி கருவேப்பிலை அப்படின்னு வந்திருக்கு. கருவேப்பிலையினுடைய ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலையில இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால ஹீமோகுளோபின் குறைபாடு வராது. இதனால இரத்த சோகை வராமல் கூட தடுக்கலாம். இப்போலாம் ஹீமோகுளோபின் குறைபாடு அப்படிங்கிறது எல்லா வயதினரிடமும் அதிகமா இருக்கு அப்படின்னு ஆய்வுகளே தெரிவிக்குது. இவங்கெல்லாம் தினமும் உணவுல கருவேப்பிலைய துவையலாவோ பொடி செஞ்சோ சேர்த்து சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா இந்த ஹீமோகுளோபின் குறைபாடு பிரச்சனை விரைவில் நீங்கும். இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல்ல சேருள்ள அந்த அதிகப்படியான கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றவும், நல்ல கொழுப்பு இருக்குல்ல அதோட அளவை அதிகரிக்கவும் கருவேப்பிலை தான் உதவுது அப்படின்னு கூட சொல்லலாம். உடல்ல இரத்த நாளங்கள்ல இரத்த ஓட்டத்தை தடை செய்யும் வகையில கெட்ட கொழுப்புகள் படிகிறது உண்டு. அதை கரைச்சு வெளியேற்றுறதுனால இரத்த ஓட்டம் இருக்குல்ல அது சீராக உடல்ல அனைத்து பாகங்களுக்கும் போகுது. இதனால இதயத்துல ஆரோக்கியம் பாதிக்காமல் பாதுகாக்கப்படுது. இதயமும் வலுவாகவும் இதய தசைகள் பாதுகாப்பாகவும் இதய நோய் வராமலும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தினமும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எடுத்துக்கிறது நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கருவேப்பிலை தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். கருவேப்பிலையில இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண்களை பாதுகாக்க உதவுது. இது கரோட்டினாய்டு அப்படிங்கிற பாதிப்பு வராமல் தடுக்குது. பார்வை குறைபாட்டை உண்டாக்காமலும் நமது கண்களை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கருவேப்பிலையில இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல அது கல்லீரலை பலப்படுத்துது. கல்லீரல்ல இருக்கும்ல அந்த செல்களை பாதுகாத்து கல்லீரலை ஆரோக்கியமா செயல்படவும் வைக்குது. இந்த வீடியோல கருவேப்பிலையினுடைய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி சாப்பிட்றப்ப கருவேப்பிலையை தூக்கி வீச மாட்டீங்க அப்படின்னு நானும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பை.